சொல்கிறேன். எல்லா தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரிலாம் கேட்டு சென்னையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். இந்த பாஸ்டருக்கு சர்ச்சில் ஒரு பையன் இருந்தான். பையன் நல்ல பயலாக்கம். ஆனால் திடீர்னு பார்த்தா இவனுக்கு பேண்ட் முட்டுக்கு கீழே தான் வந்துச்சு. கீழே இருந்தது மேலே வந்துட்டு. இந்த டைட்டுன்னு சொன்னால் டைட். இவன் எப்படி இதுக்குள்ளே போனான்னே தெரியல. கஷ்டப்பட்டு தான் போயிருப்பான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூடி வெட்டெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தவன். இவன் ஆனால் நல்ல பயலாகும். பாஸ்டருக்கு என்ன சொன்னாலும் கேட்பான், வண்டி கழுவான், என்னன்னாலும் பண்ணுவான். நல்ல உதவி உள்ள ஒரு பையன். ஒரு நாள் பாஸ்டர் கெதி கட்டு கேட்டாரான், என்னப்பா இப்படி வேஷ மாதிரி நடக்கிற, என்னப்பா நீ இப்படி நடக்கிற? அவன் சொன்னான், பாஸ்டருக்கு தான் இப்போ உள்ள ட்ரெண்ட். நீங்கள் எல்லாம் பழைய ஆட்கள், இதுதான் இப்போ உள்ள ஃபேஷன். உங்களுக்கு தெரியாதில்ல? இவர் ஜோமன்னாரும் கர்த்தாவே, இவனோட வச்சு தான் நீ அடுத்த தலைமுறையில் ஊழியம் செய்யணும். இவனை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகையினால நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். கேட்டுக்கிடுங்க. 5-6 நாள் அப்படியே ஓடிச்சு. ஒரு நாள் தம்பி என்ன பண்ணாருன்னா, வீட்டில் கரண்ட்டுக்கு பணம் கட்டுறதுக்கு இபி ஆஃபீஸுக்கு போனார் இல்லையா? போகிறதான நேரத்தில் அங்கே இபி ஆஃபீஸுக்கு முன்னால் ஏற்கனவே 2 குரூப்புக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. அங்கே போலீஸ் அங்கே வருது. போலீஸ் அங்கே வந்து 2 குரூப்பை அடித்து கண்ணுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பிடிச்சி போட்டு வண்டியில் போட்டு ஸ்டேஷனை கொண்டு போயிட்டாங்க. அதில் நம்ம ஆளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆள் கரண்ட்டுக்கு பணம் கட்ட வந்தவன். இப்போ இவனையும் பிடிச்சி எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போட்டு அங்கே அடைச்சி வச்சிருக்க ஒரு 5-6 லட்சம். இவன் அங்கே வார போலீஸ் எல்லாம் சொல்கிறான், சார் நான் கரண்ட்டுக்கு பணம் கட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு போலீஸ். சார் நான் கரண்ட்டுக்கு பணம் ஏய். இப்போ யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்து பொருத்தனை பண்ணினது போல தம்பி இப்போ செல்லுக்குள்ளே இருந்து பொருத்தனை. ஆண்டவரே, நீர் இந்த காவல்துறையின் லத்திக்கும் இவர் கம்புக்கும் எஃப்ஐஆருக்கும் என்னை விலக்கி காப்பீரே. ஆனால் நான் ஒழுங்காக மனிதனை போல முடிய வெட்டிட்டு எங்க பாஸ்டரை பார்க்க போவேன்னு. இப்போ உள்ளுக்குள்ள இருந்து கண்ணீரோடு பொருத்தனையோடு ஜபம்னு சொன்னா பயங்கர ஜபம். சாயங்காலம் இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்தோடனே எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு, உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை? இவன் நேர போய் சொல்லிட்டார், சார் நான் கரண்ட்டுக்கு பணம் கட்ட வந்தேன் சார். நான் இதில் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறவன். இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஒன்று தலைமுடியை பார்த்தா சர்ச்சுக்கு போகிறோம் போல தெரியல, இவனை முடியை பார்த்தா சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ தான் பிள்ளைக்கு புரிஞ்சது, ஓ பாஸ்டர் அன்னைக்கு ஒழுங்காக தான் சொல்லியிருக்கிறார். இப்போ கர்த்தர் இவனுடைய பொருத்தனையின் சத்தத்தை கேட்டார். மற்றவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு சாத்தினவர் ஒழுங்கா போன இவனை அனுப்பி வைத்தார். இப்போ சாயங்காலமானது. கரண்ட் பணம் கட்ட முடியாது, இபி ஆஃபீஸ் பூட்டினது. கையில் இருந்த காசை கொண்டு நேர தம்பி பார்பர் ஷாப்புக்கு போனான். ஒழுங்காக சொன்னான், அண்ணே மனிதனுக்கு வெட்டுவது போல எனக்கு வெட்டி விடுங்கள். சரியாக முடி வெட்டப்பட்டது. நேர பாஸ்டர் போய் பார்த்தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, என்னடா நல்ல பேண்ட் போட்டு நல்லா ஒழுங்கா வந்திருக்கிற. அது பாஸ்டர் நீங்க சொல்லி கேட்கல இல்லையா, மற்ற இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஆக நல்லா கேட்டேன். இது நிமித்தம் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், எங்கள் பிரசங்கத்தில் கீழ்ப்படியாதவர்களை மார்த்தாண்டம் எஸ்ஏ சரியாக்குவார்.